கால் நான் தானேண்டா. அதனால இப்போ ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன். அந்த கடை வாசல போய் பார்த்தேன். 2 எலுமிச்சம்பழமும் குங்குமமும் விபூதியும் மந்திரிச்சு யாரோ போட்டிருக்காங்க. அது உன்னுடைய தொழிலுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவும் அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்கு. அதை உன்னை பயங்காட்டத்துக்கு செஞ்சது உண்மைதான். அந்த தீய சக்தியை விலக்கி உன்னை தெய்வீகமா உயர்வா வாழ வச்சா போதும்டா. காட்டுறான் பத்தியா என்ன செஞ்சிருக்கடி வரலாம். மூணாச்சாக்கா இந்த கனியை கொண்டு பா, பணமும் கிடைக்கும் உனக்கு. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயமும் வெற்றி ஆயாச்சு. சந்தோஷம். கர்மசாமி யாரப்பா அது? நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்தில் பணி செய்யும் மகன், தாயும் மகனும். யாரு சத்தா மைக்கு தானா ஓடுது? ரயில் சத்தம் கேட்கடா. எங்கடா இருக்கு ரயில் சத்தம்? காலம் போடலாம். என்னன்னு கணப்பா ஊழ விடுது. பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். கர்மசாமி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எவ்வளவோ நாள் தவம் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா நானும் போகணும் கழிந்து போய்கிட்டே இருக்கே தவிர இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு முடிவே கிடைக்கல. வாரதெல்லாம் முதல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா 2ஆம் தரம் பதில் பேச மாட்டேங்காங்க. அதுல என்ன குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். எந்த குழப்பம் இருந்தாலும் எனக்கு முடிச்சு வச்சு வெற்றியை தரணும்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டாங்க. அதனால அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா அல்லது நடக்காம வருத்தம் வந்துருமா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இன்னும் 40 நாட்கள் கால அவகாசத்துல நல்ல ஜாதகம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த ஜாதகத்தோட என்னையும் நீங்க பார்க்க வருவீங்க. அப்பொழுது அந்த கல்யாணத்தையும் நடத்தி உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் அவளுக்கா? இந்தா மனசு மாறும், மகிழ்ச்சி நடக்கும். வீட்டில் இந்த விபூதியை கொண்டு வை, நோய் பிணி இல்லாமல் காப்பாற்றி தரேன். போயிட்டு வாங்க. வாழ்க மகனே, ஆனந்தமாக இரு. வாழ்க. உன் பேர் என்ன பேருடா? ஆனந்த். அப்படியா? கர்மசாமிக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் வருது. லாட்டரி சீட்ல பொருள் கிடைக்கி வெற்றி உண்டு. சுவாமியே, இப்படி நின்றுகிட்டா எப்படி? சிவகாசி நீங்க எல்லாம் போங்க, அடுத்து கூப்பிடுறேன். இங்க நின்னுங்க. யாரு பையங்களெல்லாம் எங்க? கண்ணானால் அனிமையாவேன், காத்தானால் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன், மரம் என்றால் யாரெல்லாம் வந்தீங்க? குடும்பத்தோடு வந்தீங்களா? காலம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. எந்த ஊருமா? கால் வந்துட்டு வா. என்ன சத்தம்? எடுத்து வை. கர்மசாமி,
6 மாதமா செய்யும் தொழில் மன வருத்தமும் குழப்பத்துக்குரியதா இருக்கு. என்ன எதிர்பார்க்காமல் உன்னுடைய உடல்நிலை கொஞ்சம் தளர்ந்து உபாதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப மறு தொழிலை பற்றிய சிந்தனையும் மனக்குழப்பமும் இருக்கு. என்னடா செய்யணும் உனக்கு இப்போ? இதுக்கு முன்னால என்ன பார்த்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. பக்கத்துல வா. உன் உடல்நிலையை பார்த்தேன். இன்னொரு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படிங்கறத பத்திய சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கண்ணை மூடு பார்க்கட்டும். இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னடா செய்வேன்? சந்தோஷம். இந்த ஆம்பளை பிள்ளையாகவே தாரேன். என்ன வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி என்னும் பேர்ல கருப்பசாமி என்றே பெயர் வை. வெற்றி உண்டு மகனே. ஆபரேஷன்ல தான் பிறகு சக்தி உண்டு. இந்தா வெற்றியும் உண்டு. நல்லா இருக்கும். ஆனந்தமா பாப்பா கபா உனக்கு ஒரு தம்பி பிறக்கான். இன்னொரு பையன் வந்து அவன் தம்பி சிவகாசி இந்த உடல்நிலை தெரியல அப்படியே தூக்கிட்டு வாப்பாங்க. பெரிய நச்சா இருக்குது. எப்ப 2 பேர் வாங்க. பாப்பா ஒழுங்கா உட்காரு. படுக்க போட பிள்ளையா. பாப்பா சாப்பிட்டியாமா? பின்னாடி தள்ளி நில்லு. சுரேஷ் கால பண்ணு. மச்சான் முடி. உயிரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. உயிரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு. உயிரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு. உயிரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு. ராமச்சந்திர புதல்வ கருப்பசாமிக்கு. அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு. வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. இந்த கம்பிக்குள்ள விடாத. மூளைக்கு போற நரம்புல கொஞ்சம் பிழை இருக்கு. ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, பண்ணக்கூடாது, வேண்டாம். இந்த பிள்ளைய வந்து ஹோமில் சேர்த்து சரி பண்ணணும்னு கணக்கில் இருக்கு. இன்னொரு 3 வாரம் என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, சரியாக்கி தரேன். என்ன தண்ணி கொடுறாங்க. ஓய் ஓய் உன் பேர பேரு நீ சுமாரு. உன் பேர பேருமா? என்ன பேருமா? கோயில்ல வேலை பார்க்குறவங்க எங்க பார்க்க? உன் பேரு வருமா? ஓய் தொடச்சு விடுமா? கருப்பசாமி வா, விபூதி வாங்கிக்கா. கூட்டா பாப்பையை கூட்டாங்க. நடந்துருவா. வெற்றி உண்டு. அதே சிவகாசி தாப்பனும் பிள்ளையும் சத்தம்லாம் போகல.
இன்னொரு காலம் வந்துடலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை நான் வெற்றியாக்கி தரேன். அதே போல இவனுடைய சரீரத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்கும் பொழுது நுரையீரல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அது பெரிதளவுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பாதிப்பான்னு கேட்டால் அப்படி இல்லை. சாதாரண மருத்துவத்தால் குணமாகிற பாதிப்பாகத்தான் இருக்கு. குணமாக்கி உயிர்கண்டமெல்லாம் ஆக்கி தந்தா போதும்ல. கால் வந்துடுவான். அதனால இந்த கல்விக்கு தகுந்த வேலையும் தாரேன், உடல்நிலையும் சரி பண்ணி தாரேன். வேற என்னடா வேணும்? வெற்றியாகியாச்சு. நல்லா இரு மகனே, செல்வாக்காரு. அதே சிவகாசி எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க. வாம்மா வாம்மா சின்னம்மா. என்னம்மா என்னாச்சு பொண்ணு? கால வந்துட்டாங்க. வயசு வந்த பொண்ணம்மா. இன்னொரு தடவை கால வந்துவா. அப்படியே அது குறைய. உன் பொண்ணுடைய வாழ்க்கை சாதக சக்கரத்தை போய் பார்த்தேன். அம்சத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கும் ராசி சக்கரத்து லக்கணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த சாமி சாதகம்லாம் பார்ப்பாரா அப்படின்னு கேட்கியா? துலா லக்கணம், லக்கணத்துக்கு 7ல சந்திரன் செவ்வாய் வீட்டில் போய் இருக்கார். அதனால 7, 8க்குரிய இடத்துல களத்திர ஸ்தானத்தில் சனியும் குருவும் இருக்கனால வாழ்க்கையும் அவ மனசும் குழம்பி போயிருக்கும். நீங்க நான் பார்க்குற மாப்பிள்ளை பிடிக்காதும்பா, நான் பிடிச்சதுக்கு தான் 3 காலும்பா. அவ குணத்தை மாத்தியாச்சுன்னா உங்க குல பெருமை காக்கப்படும். அதனால சரியாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்றுவான். அதான் ஒரு பாட்டு பிடிச்சேன். இந்த நேரம் காட்டுக்குள்ளே எங்க போன சொல்லம்மா, எங்க போன சொல்லம்மா. என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன். இன்னொருத்தர் காலம் இருக்கு. கடகட மேளம் கொட்டட்ட, கழுத்துல தாலிய கட்டட்ட. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. தாயில்லா பிள்ளை படம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம், கல்யாணகுமார் சார் கதாநாயகன். உண்மையா இந்த பாட்டை அப்படியே படிச்சு பார்த்தா உன் பிள்ளையுடைய லைஃப் கரெக்டா இருக்கும். அதனால அவ போற பாதையில முள்ளு கிடக்கு, அந்த பாதையில இருந்து திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். ஆமா, வார வேலைக்கிழமை வரணும். அவளுடைய ஜாதகம் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துரு. என்னை வந்து பாரு, மனசை மாத்தி கல்யாணத்தை நான் வர கொடுக்கறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வாங்கினா எப்படி நடக்கும்? இந்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கறி ஆமா, வாங்க வெட்டி எடுங்க வாங்க. பார்வதி தாய் பெற்றெடுத்த பழனியில் முருகன் தான் சீர்காழி வந்துதித்த தமிழ் ஞான தெய்வம். சீர்காழி 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 சிவகாசி எல்லாருமே போய் உட்கார்ந்துருக்காங்க. மறுபடியும் அழைப்பாங்க. சேர்த்து அணைத்தாள் சிவசக்தி. இன்னொருத்தர கால் வந்துட்டாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். தொழில் சம்பந்தமான மனக்குழப்பம் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு.
இப்போ வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனத்தை தொடர்ந்து நடத்தலாமா நடத்தக்கூடாதா, அது நமக்கு ராசிப்படி யோகமா இருக்குமா அல்லது கால வாரிடுமா, அதுல முதலீடு செலுத்துறது நியாயமா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டு வா. ஓய், பேட்ச் குத்து. பேட்ச் குத்து. அதனால ஆனந்தமாக என் பேரை போட்டு அந்த கடையை நடத்தி பல லட்சங்கள் உனக்கு வருமானமா வந்து கிடைக்கும். அந்த இடத்துல யோகம் குறைவுனா ஒரு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு குறைவு, உனக்கு அந்த யோகம் இருக்கு, வெற்றிகரமா நடத்தலாம். கால் வந்துட்டு வா. வரலாம், இந்தா பக்கத்துல வாடா, வந்திருக்க நடத்திக்கா, சந்தேகப்படாம குழம்பாம தொடங்கு. இடுப்பு அடிக்கடி வலிக்குது. கர்மசாமி, நீயே தஞ்சம்னு வந்திருக்கோம். என் வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம் தடையா இருக்கு, அதை நீ அவசகனமா நீ நினைப்ப, ஆனா அப்படி நடந்தது மிக சரி. ஏன்னா உன்னுடைய பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு இருதார யோகம் உடையவன் அப்படிங்கிற அவன் வீட்டில் வந்து இருக்கணும். அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது மகிழ்ச்சி என்று ஏற்றுக்கொள். காலில் வந்துட்டு வரலாம். இங்க நின்று ஒரு விதி சரியா எதுக்கு விதி வாங்கிருக்கா? அதனால இன்னொரு பிள்ளையுடைய கல்யாண வாழ்க்கையை நடத்தி தரணும், மனநிலைகளை நம் பக்கம் திருப்பணும். வெற்றிகரமாக அதை நடத்தி தந்தா போதும்ல, சந்தோஷமா நடத்தித்தாரேன். ஆவணி வர பொறுமையாரு, ஜெயித்துருவோம். குடும்பத்தோட வந்து சம்மந்தம் கலந்து பேசுவாங்க, ஆனந்தமா நடத்தித்தாரேன். கால் விட்டுறணும். வெற்றியாக்கி தார, இருக்கிற குறை என்னங்கிறத தீர்த்து தெளிவு பண்ணி தந்துருந்தேன். வா பக்கத்துல படிப்படியா என்ன பிடிச்சுக்கா, எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷமா இருங்க செல்லங்களே. அடுத்து பௌர்ணமிக்கு வாங்க. அதே திருநெல்வேலி எல்லை தன்னுடைய தொழிலால் பண நஷ்டமடைந்து வேதனைப்பட்ட மக்கள். உத்தரவு முடிஞ்சு அங்கிட்டு போயிடணும். அடுத்த கேள்வி இல்லை. என்ன தொழில் பார்க்குறீங்க? பணம் நஷ்டமாக்கிறீங்களா? கால் இருக்காங்க. கடையில ஒரு சாமி போட்டா கிடக்கடா, யார் அது? இன்னொரு தரம். உங்க கடை பகுதிக்கு போனேன். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு. என்னடா, அந்த கிரவுண்டை தாண்டி அங்கிட்டு போயிட்டா ஒரு கோயில் இருக்கிற அடையாள சின்னம் தெரியுது. அது கொஞ்சம் நம்ம சமூகத்துக்கு மாறுபட்ட கொஞ்சம் சமுதாயம் வரக்கூடிய இடம், அப்படிதானப்பா? ஆனா இப்போ ஒரு 9 மாத காலங்களாக நீங்க நடத்துற தொழில எதிர்பார்க்காத நஷ்டமும் வியாபாரம் இல்லாத குழப்பமும் நடக்கும். அதனால அடைச்சி இழுத்து மூடிட்டு வேற தொழில் பார்க்கவா அல்லது இதையே தொடங்கலாமாங்கிற குழப்பத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. என்ன பார்க்கறதுக்கு முன்னால இன்னொருத்தனை பார்த்து இதுல எதுவும் முடக்கம் நடந்திருக்குமா, செய்வன நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் நீங்க தீர்த்துட்டு வந்தீங்களே, உண்மைதானப்பா? கால் வந்துட்டாங்க. தொழிலுக்கு முடக்கம் நடந்தது உண்மை, அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரப்போகுது என் தன்மை. அதனால கடையை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வர வேலைக்கிழமை என்னை வந்து பார்த்துருங்க, ஜெயிச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? தீர்த்துருவோம். பெரிய விஷயமா? இந்தா கண்ண மூடு, இந்தா செல்வங்கள் கிடைச்சாச்சு, சந்தோஷமா இரு, வெற்றி அடைவாய். இந்தாடா குட்டி பேர,
அடுத்து கருப்பசாமி. ஆமா, அப்படியா? சரி. திருவண்ணாமலை. அண்ணாமலையை பார்க்கையிலே நீ திருநெல்வேலிக்கு கூப்பிட சொன்ன, நான் கூப்பிட்டேன். ஆனா ஒன்னு கூப்பிட சொல்லலையே. அப்படியாடா? சரி பாப்போம், சாமிட்ட கேட்போம். பொறுமையாயிரு மகனே. 2 பேருமே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிய. பொண்டாட்டியை பத்தி யாருக்கு கவலை? உங்களுக்கு என்ன கவலை? கால் சொல்லலாம். உனக்கு என்ன கவலை? ஓ, கவர் கொடுக்க வேண்டிய கவலை. இன்னொரு தரம். உன் பகுதிக்குள்ள நடந்து போகும்பொழுது பச்சை அம்மன் ஒரு தெய்வம் வருது, கன்னி அம்மன் நிறைய கூட்டங்கள் இருக்க, முனியத்துடன் ஒரு சாமி ஓரத்தில் இருக்காரு. கால் வந்துட்டோம். பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கை தொழிலை பத்தி உள்ளத்துக்குள்ள கவலையும் குழப்பம் இருக்கு. அதை சரி பண்ணி தந்தா நீ சந்தோஷமாயிருவ. இவ்வளவுதானே? மகனே, ஜெயிச்சாச்சி, மகிழ்ச்சியாகிரு. இன்னும் என்னை பார்க்கலாம், படிப்படியா முன்னேறுவாய், ஆனந்தம் அடைவாய். பண்ணி குடிச்சுக்கிட்டுமா? ஆனந்தம். அதே திருவண்ணாமலை வில்லங்க ராமசாமி, கால் வந்துட்டு வா. என்னடா எல்லாருக்கும் தெளிவா சொல்லிட்டீரு. எனக்கும் உழப்பாம கரெக்டா சொல்லி அது நடக்கும் நடக்காது 2 ஒன்று தெரிஞ்சிடணும். அப்படிதான் இப்போ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கால் விட்டுவா. ரொம்ப விட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா கஷ்டப்படாத, வா வரலாம். உன்னுடைய இடத்துக்குள்ள இன்னொருத்தர் உரிமை சாட்டுறது முறை இல்லையே. அதை தட்டி கேட்டதுக்கு காவல்துறை வரை சென்று மனங்கலங்கக்கூடிய நிலைமை நடந்து விட்டதை, அதுக்கு பிறகும் உன் குடும்பத்தை அங்கிருந்து எழுப்பணும்னு சொல்லி பல தவறான மாந்திரிகத்திலிருந்து ஆட்கள் வரை உன்னை மிரட்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. ஆமா, அதனால இன்னும் அடுத்தும் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா, உயிர்கண்டம் இருக்குமா, அல்லது அந்த இடத்தை எங்களுக்கு தீர்மானம் பண்ணி தரணும், இப்படிலாம் எதிரிய தூக்கணும், உனக்கு நினைச்சா முடியும் கருப்பசாமி, செஞ்சு தருவியான்னு கேட்டு கால் வந்துட்டுவான். நம்மளுக்கு கூலிப்படம் வச்சிருக்காங்க. மாடெல்லாம் எங்கடா இருக்கு? கிடக்கு. மாடுகள் அடிக்கடி கலைது பார்த்தியா? நைட்ல கலைது இல்ல, அவிச்சு பயிரெல்லாம் விட்டு நாசம் பண்ணி போய் பார்த்தேன். சத்தம் கேக்கு. ஒழுங்கா கிடப்பியா? கிடப்பேன். நான் தர்மத்தின் வழி செல்லக்கூடியவனாச்சே. நீ நினைக்கிறத மாதிரி என்னால வில்லங்கம் பண்ண முடியாத. தர்மம் செத்து போச்சு. ஆமா, அது கேள்விப்பட்டேன். ஆனா உன்னுடைய எதிரியினுடைய உள்ளத்தை திருத்தி உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாம ஆக்கி அவன் செய்த குற்றத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவோம். உங்களுக்கு வில்லங்கம் இல்லாம ஆக்கி தரேன், வெற்றியை தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு தரேன், உன் பக்கம் வெற்றி ஆகும். போ, நல்லா இருக்கா? சிந்தாத, இந்தா ஆனந்தமடைவாய். சென்று வா மகனே, சென்று வா. என்னடா நாமக்கல்,
நாமக்கல் யார் இருக்குடா? நாமக்கல் பாப்பா வா. நாமக்கல். சினிமா தேட்டர் எங்கன்னு இருக்கு? உங்க வீட்டு பக்கமா? எத்தனாவது தெருவில் இருக்கு? 3வது தெருவா? காலைல விட்டாங்க. ஏன்னா நான் வந்து போனேன், அப்படி சினிமா தேட்டர் இருக்குது. ஓ அதுதான் வரலாம். யாரை பத்தி பேசணும் போனோமே? பொண்ணும் பையனை ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும். பொண்ணுக்கு முதல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோமா? அதை மட்டும் தான் முதல்ல பண்ண முடியும். பையனை பத்தி இப்போ பேச முடியாது. 6 மாதத்துக்கு பிறகுதான் அவனை பேச முடியும். பையன் உங்க கூட இல்லை, குழப்பம் அடைந்து இருக்கான். காரணம் முன்னான முடிச்சு என்ன முடிச்சு? சரி, கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாண்டாம். அவனுக்கு வர வேண்டிய சம்பளம் கூட ஒழுங்கா வரல. புரியுதா? அவன் எங்க பணம் கட்டினானோ அந்த பணமெல்லாம் அவனுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கு. 2 பேர்கள் அதற்கு காரணம். அவங்க 2ம் பணம் கொடுக்க முடியிருக்கான். அதையும் மாற்றி தாரேன், பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். இந்த புரட்டாசி வரை பொறுமையாக ஜெயித்துக்கலாம். ஓடிப்போ கருமசாமிக்கு. அப்படி சொல்ல ஆம்பளை என்ன சொல்லுதீங்களே? சென்னை சென்னை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சணம். 3 பேர்கள் கூட பிறந்தவங்க யாருக்கு? 3 பேர் கூட பிறந்தவங்களா? காலம் ஏக்கா நீ யாருக்கா? ஏக்கா என்னக்கா சோமா இருக்கியா? உட்காருங்க வர இப்ப வரும்லா. என்னப்பா வேணும்? வருத்தப்படுவியாப்பா? இல்ல நான் ஒரு சொல்ல போறேன், வருத்தப்படுவியா? கால் இருக்கும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு. எல்லாரும் அமைதியா இருந்துக்காங்க. சொல்றது கவனிங்க. என்ன பிள்ளைகள் நீங்களாம்? தாராளமா சொல்லியாச்சுதான். என்னடா வேணும்? இவ்வளவுதானா? கண்ண முடிக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கால் விழுப்பா. உன் உள்ளத்தை பார்த்தேன். கொஞ்சம் தியானம், ஞானம், யோகம் இவைகள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நாடி போயிருக்கு. ஆனா இதை வச்சு வாழ முடியாதே அப்படின்னு நினைச்சு மனம் பரதவிக்கு. இப்போ 1.5 வருஷ காலமா வந்துகிட்டு இருந்த வருமானம் கூட சீல் வச்சிருது. சக் போ. அதனால கருமசாமி, ஞானத்தை வச்சு வாழ முடியாது, காசே தான் கடவுளப்பா, வருமானத்துக்கு வழி கொடுன்னு கேட்க வர. கால விட்டுவா. சுயமா ஒரு தொழில் நடத்திக்கலாமே. வேண்டாமா? இந்தா உன்னை அழைப்பார், அது மூலமாக நலம் அடைவாய், வெற்றி உண்டு.